எப்படி ஆரம்பிக்கிறது தெரியலையே. சரி, ஆரம்பிக்கிறது அப்புறம் அமைச்சுப்போம். இப்போ நான் என்னென்ன எடுக்க போகிறேன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஓகே, பேசிக்ஸ் ஆஃப் எப்படி சொல்லலாம், அல்ஜிப்ராவும் சொல்லலாம், இல்லைனா டிவிஷன் அண்டு அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸ் வந்து பேசிக்ஸாக நான் ஒரு டாப்பிக்கை போய் எடுக்க போகிறேன். ஓகே, பேசிக்ஸ் அல்ஜிப்ரா, அப்புறம் டிவிஷன், அப்ராக்சிமேஷன். ஓகே, பேசிக்ஸ் ஆஃப் டிவிஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன் மெத்தட் எடுக்க போகிறேன் இன்றைக்கி. இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஷெடியூல் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்டிங் ஆகுது ஃபஸ்ட் இயருக்கு, அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆவாங்க. ஏன்னா மேபி நானே ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி நான் போடுறேன் வீடியோஸ், வீடியோஸ். இதுதான் என் ஃபஸ்ட்டு வீடியோ, இன்ட்ரொடக்ஷனே இல்லாமல் வீடியோ ஆரம்பிக்கிறது இதுதான் எனக்கும் ஃபஸ்ட்டாக இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் அது இன்ட்ரொடக்ஷன் வச்சு நான் வரேன். இப்போதைக்கு நாம் என்னென்ன டாபிக்ஸை கவர் பண்ண போகிறோம்னு சொல்லிடலாம். இப்போ அல்ஜிப்ரா, டிவிஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன். ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரா. நம்ம அல்ஜிப்ராவில் சும்மா ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுப்போம். டெசிமல் பாயிண்ட். இப்போ டெசிமல் பாயிண்ட்ஸ்னால் ஒரு வேல்யூவில் டெசிமல் பாயிண்ட்டு எந்த சைட் மூவ் ஆகிறத பொறுத்து கூட நம்மளால் சைனை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது, இது டெசிமல் பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆச்சுன்னா அந்த இது வந்து அடிஷனில் போகும், அதோட பவர் வேல்யூ வந்து அடிஷனில் வரும் லாஸ்ட்டாக. இதே ஒரு டெசிமல் வந்து ரைட் சைடில் மூவ் ஆச்சுன்னா அதோட பவர் வேல்யூ வந்து மைனஸில் வரும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டு பார்க்குறேன். இப்போ 724 சம்திங் இருக்குது. ஓகேவா, 724 அந்த வேல்யூ ஒரு சம்திங் இருக்குது. இல்லைனா இப்படி கூட வச்சுக்கலாம், இதுக்கு 0.0074 இப்படி இருக்குது. இப்போ இந்த 74 நான் எத்தனை டைம் சொன்னேன், இது எப்படி பண்ணால் எனக்கு 74 வரும்? சாரி, கரெக்டாக வந்துச்சா? வந்துச்சு. 74 இப்படி வரும், இல்லைனா 7.4 வரும், இல்லைனா 74 இந்த மாதிரி வரும். இப்போ நமக்கு எப்படி டைப்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா, 74, 7.4, 0.74 இப்படி கூட வரணும். அப்போ நாம் இந்த பாயிண்ட் வேல்யூ வந்து மாற்றுறது வச்சே நம்மளால் எத்தனை இதுன்னு செஞ்சுக்க முடியும், எத்தனை பவர் வேல்யூ வரும்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இன்ட்டு எத்தனை பவர் வேல்யூ வரும்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை வந்து நான் இப்போ ரைட் சைடில் மூவ் பண்ணுறேன். 1 ஸ்டெப், 2 ஸ்டெப், 3 ஸ்டெப், 4 ஸ்டெப். ஓகேவா, அப்போ 4 ஸ்டெப் போனால் தான் அப்போ என்னென்னா 10⁻⁻⁴. ஓகேவா, நான் தான் சொன்னேன்ல, ஒரு பவர் வந்து ரைட் சைடில் மூவ் ஆச்சுன்னா, சாரி லெஃப்ட் சைடில் மூவ் ஆச்சுன்னா அடிஷன், ரைட் சைடில் மூவ் ஆச்சுன்னா சப்ராக்ஷன். இதுதான் ஒரு பேசிக் டெசிமல் பாயிண்ட் மூவ் பண்ணுறது வச்சு நம்ம அதோட பவர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பவர் வேல்யூவோட சிம்பிள்ஸ் அதை கண்டுபிடிக்கலாம், சைன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதை இப்படி கண்டுபிடிச்சிட்டோன்னா இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறேன். அப்போனா 74200 இன்ட்டு 10⁻⁴ வச்சுக்கிறேன். இப்போ இந்த வேல்யூ பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூ இப்படி இருக்கா, 74200 இப்படி இருக்குது. அப்போ பாயிண்ட் வந்து இந்த ஏரியாவில் இருக்குன்னு வச்சுப்போம் சும்மா. அப்போ பாயிண்ட் வந்து நான் இந்த இடத்துக்கு வரேன், 7.4க்கு எடுத்துன்னு வரணும்னா அப்போ எத்தனை வரணும், 1 2 3 4. அப்போ எனக்கு மொத்தம் 4 இது தேவைப்படுது. அப்போ எனக்கு எப்படி வரும், 7.4 சரி விடுங்க, இது 0 வச்சுப்போம். 7.4 இன்ட்டு 10⁻⁻4. இதுதான் ஒரு பேசிக்கான டெசிமல் பாயிண்ட் மூவ் பண்ணுற வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இதுவே டிவிஷனில் எனக்கு வந்துருச்சு. டிவிஷனில் எனக்கு 10 பவர் வேல்யூ வந்திருக்குன்னா இப்போ 25 இன்ட்டு டிவைடட் பை 10⁻⁻⁴ இப்படி வந்திருக்கு. இப்போ எனக்கு 10⁻⁻⁴ 2 வந்துன்னா இது மேலே எடுத்துன்னு போகலாம். மேலே எடுத்துன்னு போனால் 25 இன்ட்டு 10⁻⁻⁴ வந்து இங்கே வந்துடும். ஓகேவா,
சைன் மாறுமா மாறும். ஆமாம், சைன் மாறும். யா ஆமாம். என்னடா இவனுக்கே தெரிலன்னு நினச்சிடாதீங்க. எனக்கே தெரில தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கற்றுன்னு வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, நான் எதுவும் வளரன்னு தெரில. சரி விடுங்க. இப்படி தான் ஒரு பேசிக்கான டிவிஷன் மெத்தட் வைப்போம். ஓகேவா? அதாவது அல்ஜிப்ராவில் டெசிமல் நம்பர், அடுத்த டிவிஷன் மெத்தட். அது முன்னாடி சொல்லிட்டேன். ஓகே, டிவிஷன் மெத்தட் வந்துட்டோம். இப்போ டிவிஷன் மெத்தட், இப்போ ஒரு டிவிஷன் நம்ம ஒரு வேல்யூ எடுத்து பண்ணுறோம். டிவிஷன் ஒரு வேல்யூ எடுத்து பண்ணுறோம். ஓகே, ஒரு நிமிஷம். 384 டிவைடட் பை என்ன வேல்யூ? ஒரு நிமிஷம். என்ன வேல்யூ? சாரி இன்ட்ரப்ஷனுக்கு. ஓகே, இப்போ ஆரம்பிப்போம். இப்போ 387 டிவைட் பை 3. இதே நீங்கள் இந்த மெத்தடில் போட்டு 387 இப்படி கண்டுபிடிக்கிறது. எத்தனை இது 1, அப்போ இது வந்துடும், இது கீழே வந்துடும். இது எல்லாம் போடுறத விட இப்படியே நீங்கள் போடலாம். பேசிக்காக இது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் தெரிஞ்சுக்கிறதுனால நான் அதாவது ரிவைஸ் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு சப்போஸ் யூஸ் ஆகலாம். சப்போஸ் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ 3 ஆர் 1, அப்போ 1 3 டைப்பில் 8 போகாது. வெயிட் மினிட். 3 டைப்பில் 8 போகாது. 2 டைம்ஸ் போகும். 2 3s are 6. ஓகே, அப்போ 2. இப்போ இந்த 2 வந்து நான் கீழே வச்சுக்கிறேன். 22 எத்தனை டைம்ஸ் போவோம்? 9 டைம்ஸ் போவோம். இப்படியே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் வேல்யூ. 129. இந்த வேல்யூ நீங்கள் டிவைட் பண்ணால் 129 வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வேல்யூ இருக்கும். இப்போ இந்த வேல்யூ பாருங்கள், 1299 டிவைட் பை 7. இந்த வேல்யூ நீங்கள் இப்போ எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இந்த மெத்தடில் சால்வ் பண்ணால் நிறைய ஸ்டெப்ஸ் போகும். அதுக்கு பதிலாக நீங்கள் சிம்பிளாக முடிக்கணும், குயிக்காக முடிச்சு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி. அதாவது ஒரு ப்ராப்ளமில் ஒரு சின்ன இது சப் டாப்பிக்கே தான் இதெல்லாம் பண்ண வரும். அதாவது ஒரு வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொரு இதை கண்டுபிடிச்சி லாஸ்ட்டு ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது வரும். இப்போ நீங்கள் இதுலேயே டைம் நீங்கள் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அடுத்தது கண்டுபிடிக்கிறது வேஸ்ட் ஆகிடும். டைம் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணுறோம். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே, அப்போ நீ இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா இது 7 டேபிள் இருக்குது. 7ல் 14 டைம்ஸ் 2 டைம் தான் போகும் 14 டேபிள். ஓகேவா? அப்போ 7 ஓகே போகாது. அப்போ 1 பேலன்ஸ் 5. 59 போகாது. 56 போவோம். எத்தனை டைம்ஸ்? 8 டைம்ஸ். 8 டைம்ஸ் போகுமா? இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. 3 39 போகுமா? போகாது. 5 டைம்ஸ் போவோம். 5. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. பேலன்ஸ் 4 இருக்குது. இப்போ 7 - 4 போகுமா? 7 டிவைட் பை 4 போகுமா? போகாது. இப்போ என்ன ஆகுனா, நான் இங்கே பாயிண்ட் வச்சுக்கிறேன். பாயிண்ட் வச்சு இங்கே 0 வச்சேன்னா 40 வந்து 7 டேபிளில் போவோம் பார்த்தா போகாது. 35 போவோம். அப்போ 5. இதுதான் ஃபைனல் வேல்யூ. அப்போ 85.5 வேல்யூ இதான் ஃபைனல் வேல்யூ. இது உங்களுக்கு நான் கேல்குலேட்டர்லேயே போய் காட்டுறேன். 9 டிவைட் பை 7 கரெக்டுங்களா? கேல்குலேட்டரில் போட்டு பார்க்கும்போது 29 டிவைட் பை 7 1885.5. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சொல்யூஷன் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கேல்குலேட்டர் இல்லாதப்பையும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் அப்ராக்சிமேஷன் போவோம். இங்கே வந்து நான் ஒரு இது இப்போ எடுத்திருக்கேன். அதாவது ஃபிசிக்ஸில் வர ப்ராப்ளம் ஒன்று எடுத்திருக்கேன். ஃபைண்ட் த மாஸ் ஏரியா ஆஃப் மாஸ். இங்கே வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். 15.6 × 10⁻³ லென்த் என்ன வேல்யூனா 2.5 m. டென்சிட்டி என்னது? டென்சிட்டி வந்து நான் வந்து இங்கே வந்து என்ன எடுத்திருக்கேன்னா இதில் எடுத்துருக்கேன், ரோமனில் எடுத்திருக்கேன். 7800 kilograms × மாஸ் க்யூப். அதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு வந்து வால்யூம் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் இந்த இது ஈஸி. மொத்தமாகவே வால்யூம் = ஏரியா இன்ட்டு லென்த்து. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஏரியா இன்ட்டு லென்த் வால்யூமோட ஃபார்முலா. இப்போ நீங்கள் வால்யூமை வந்து எப்படி நீங்கள் இப்போ ஏரியா கண்டுபிடிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏரியா = வால்யூம்
டிவைடட் பை லென்த் இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? வால்யூமை கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூ இது வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ கொடுத்துருக்க வேல்யூ வச்சு நான் ஒரு இது சால்வ் பண்ண இது போட போகிறேன். இப்போ எனக்கு வால்யூமாக ஏரியா கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் வால்யூமாக கொடுத்துருக்காங்க. அப்போ 15.6 × 10⁻³ இப்போ வந்து லென்த்தும் கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து கீழே தானே வருது, அப்போ லென்த்து கீழே வருதுனால டென்சிட்டியும் நான் கீழே எடுத்துக்கிறேன். அப்போ சேர்த்தா 25 அதில் சாரி இப்போ டென்சிட்டி வந்து ஓகே 0.88 × 2.5 ஓகேவா? இப்போ இந்த சம்மில் இந்த மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்மில் கேட்டாங்கன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்ல. எப்படின்னா 56.10⁻³ அதே மாதிரி 78000 × 2.5. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இங்கே மேலே பாருங்கள், கீழே பாருங்கள். கீழேக்கும் மேலேக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அது இந்த மாதிரி பாருங்கள். இப்போ கீழே இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி 7800 ஃபுல் வேல்யூ மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி தான் நம்ம டெசிமல் பாயிண்ட் வேல்யூ பார்த்தோம். டெசிமல் பாயிண்ட் வேல்யூ பார்த்துருக்கனால இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஈஸியாகவே புரிஞ்சிடும். இப்போ டெசிமல் பாயிண்ட் இங்கே இந்த எக்ஸாம்பிள் காட்டுறேன். 7800 இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த பாயிண்ட் நான் ரைட் சைடில் எடுத்தால் என்ன வரும், இங்கே எடுத்து வரணும் 2.5, இங்கே வரையும் எடுத்துன்னு வரணும் 1 2 3 ஓகேவா 3. இந்த எடுத்துன்னு வந்தால் என்ன வரும், எனக்கு 7.8 × 10⁻³ ஓகேவா? நமக்கு பவர் வேல்யூ +3 வந்துருச்சு. கரெக்டாக இந்த வேல்யூவில் வச்சா தான் கரெக்டாக இருக்குது. ஓகே +3 வந்துருச்சு. இப்போ எனக்கு அப்பா நான் இங்கே போடுறேன் 15.6 × 10⁻³ divided by 7.8 × 10⁻³ into 2.5. நமக்கு இந்த வேல்யூ எடுத்துன்னு வந்தாச்சு. கீழே ரெண்டுமே பாயிண்ட் வேல்யூவில் ஒரே ரேஷியோவில் ஒரே இதில் வந்துருச்சு. அப்போ இந்த 10⁻³ வேலை முடிஞ்சு போச்சு. அதனால் மேலே தூக்கி போடுங்க. 15 × 10⁻³ மேலே வரும்போது அது மைனஸ் வந்துடும். 10⁻³ divided by 7.8 × 2.5 இந்த வேல்யூ வந்துருச்சு. இப்போ எனக்கு இது மேலே வரும்போது எனக்கு ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். கீழே இருக்க டினாமினேட்டர் ஒன்று தான், அதாவது கீழே இருக்க வேல்யூ ஒன்று தான், பவர் வேல்யூ மட்டும் ஒன்று தான். அப்போ எனக்கு ப்ளஸில் வந்துச்சு. ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போனா இப்போ நீங்கள் எழுதுகிறேன், தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான். ஏன்னா என்னால் பார்க்க முடியாது, ஃபோனை மேலே வச்சு ட்ரை பண்ணுங்கிறேன். இதான் ஃபஸ்ட்டு வீடியோவா? ஓகே, சேனல் நேம் கூட வைக்காமல் ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான்னா அது நான் ஒருத்தனாக தான் இருப்பேன். சரி ஓகே பார்த்துக்கலாம். 10⁻⁻6 7.8 × 2.5 ஓகே. இப்போ இந்த மாதிரி ஃபைனலாக நீங்கள் வர வச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் வந்து நல்லா உன்னிச்சு கவனிச்சிங்களா? வரல. நான் இதுக்கப்புறம் ஏன் ட்ரை பண்ணணும், வரல வாயில். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலேயும் இந்த மாதிரி ஒரே பாயிண்டில் வந்துருச்சு. 15.6 வந்துச்சு, இங்கே 7.8 வந்துச்சு. இங்கே ஆனால் 2.5 வந்துச்சு. இந்த வேல்யூ நம்ம எதுவும் பண்ண முடியாது, இந்த வேல்யூ எதுவும் பண்ண முடியாது. அப்போ நாம் வந்து ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கா, ஓகே. இதை நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது அப்ராக்சிமேட் வேல்யூ நியர்ஸ்ட் வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். அப்போ 16 எடுத்துக்கிறேன். இது நியர்ஸ்ட் வேல்யூ 8ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 16 × 10⁻³ சாரி 6 என்ன ஆகுது, 16 × 10⁻6 divided by 8 × 2.5. இப்போ இது கேன்சல் ஆகும்ல, 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். இப்போ எனக்கு இந்த இதை எடுக்க முடியாது. அப்போ இதுவும் நான் கேன்சல் பண்ணலாம். இது வந்து நான் 2.5 பற்றி உங்களுக்கே தெரியும். 25 divided by 10 = 2.5. அப்போ எனக்கு வந்து இங்கே எப்படி வந்துடும், 2 × 10⁻6 divided by 8 × 25 divided by 10. இந்த 10 வந்து நான் இப்போ காமனாக வெளியே எடுத்துகிறேன். 2 × ஒரு நிமிஷம், சாரி 8 இல்லைல்ல, சாரி நான் ஏன் போட்டேன்னு தெரியல. இப்போ 25 வந்துச்சு × 10 வந்துருச்சா. இப்போ வந்து நான் இது கேன்சல் ஆகும்ல, 5 டேபிள்ஸில் கேன்சல் ஆகும். இது 2 டைம்ஸும் இது 5 டைம்ஸும் போகும். அப்போ 2 2s are 4, பேலன்ஸ் 5 × 10⁻6. 10⁻6 இப்போ 4.5 டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்,
0.8 வரும். 4.5 டிவைட் பை 0.8 வேல்யூ வந்துருச்சு பாருங்களா. 4.5 இது டிவைட் பண்ணால் 0.8 வேல்யூ வந்துருச்சு. 0.8 வேல்யூ வந்திருக்கு. அப்போ 0.8 இன்ட்டு 10⁻⁻6. இப்போ நாம் எடுத்தேன் இந்த வேல்யூ. நான் இப்போ வந்து சாலிடாக சிங்கிள் வேல்யூவில் எடுத்துன்னு வரணும், டெசிமலில் வேணால் எடுத்துன்னு வேணாம்னா, அப்போ நான் ஒரு பாயிண்ட்டை நான் வந்து என்னது ரைட் சைடில் தள்ளணும். ரைட் சைடில் தள்ளணும் என்னது அடிஷன். அப்போ 8 இன்ட்டு 10⁻⁻. லெஃப்ட் சைடில் தானே தள்ளுறேன், தப்பாக சொல்லிட்டேன். கரெக்டாக தான் ஏன் உணருது நீ வா இவ்வளோ ஜாம் ஆகுது. சரி ஓகே, நான் வந்து இந்த பாயிண்ட் வந்து நான் இப்போ லெஃப்ட் சைடில் தள்ளுறேன். அப்போ வந்து -1 எனக்கு வரும். இன்ட்டு 10⁻⁻6 ஈக்குவல் டு 8 இன்ட்டு 10⁻⁻7. ஓகேவா, கண்டுபிடிச்சாச்சு லாஸ்ட்டு வேல்யூ. ஃபைண்ட் த மாஸ் வேல்யூ மொத்தமாக சேர்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான். ஓகே, நன்றி. 15 நிமிஷம் ஓவர். அவ்வளோதான், நம்ம தான் கோடீஸ்வரங்க. சரி, ஏதோ வளர்றேன். வீடியோ எடிட்டில் மாற்றிக்கிறேன், மாற்ற மாட்டேன். ஓகே, பாய், ஆல் தி பெஸ்ட். நல்லா தூங்குங்க.